அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபோரியர் சீரீஸ் வேறு, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கூடாது. ரெண்டுமே வேறு வேறு ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். தெளிவாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோரியர் சீரீஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபோரியர் சீரீஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் எனக்கு அனுப்பி வைங்க சார் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற லிங்க்கில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கனாலே போதும், ஒரு பெரிய தெம்பாக இருக்கும். ஓகே, இப்போ the Fourier series for the function அப்படின்னு சொல்லிட்டு f of x equal to -1 if minus pi less than or equal to x less than 0, f of x equal to +1 if 0 less than or equal to x less than or equal to pi. இப்போ இப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரீஸ் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாகவே ஃபோரியர் சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஃபோரியர் சீரீஸ் எழுதுகிறோம் பாருங்கள். ஃபோரியர் சீரீஸ் f of x equal to a0/2. ஒரு ஃபங்க்ஷனே சீரீஸாக மாற்றுறேன், எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதான் ஃபோரியர் சீரீஸ். இங்கே பாருங்கள், a0/2 ப்ளஸ் சீரீஸ் n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இவ்வளோ தான். இப்போ இந்த a0 an bn கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity. ஓகே, இதான் ஃபோரியர் சீரீஸ். இங்கே வேர் a0 equal to 1/pi integral -infinity to plus infinity f of x dx. ரைட், அடுத்தது an equal to 1/pi integral -infinity to plus infinity f of x cos nx into dx. bn equal to 1/pi integral -infinity to plus infinity f of x sin nx into dx. ஸோ இதான் வந்து இதெல்லாம் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. a0 an bnலாம் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இப்போ a0 an bnலாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன் கொடுத்துருக்கிற f of xக்கு. இந்த f of xக்கு நான் இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே அப்படியே போட்டு விட்டால் வேலை முடிஞ்சது. சரிங்களா? இப்போ a0 நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். a0 equal to எந்த கணக்கு கொடுத்தாலும் நீங்கள் தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம அப்படியே அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபாஸ்ட்டாக இருக்கணும். பார்த்த உடனே விடை சொல்வேன். இதுலையும் போட்டு பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும், அந்த ஸ்பீடு இருக்கணும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், பெட்டராக ஃபீல் ஆகும். ஓகே, a0 ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் 1/pi இன்டெக்ரல் -infinity to plus infinity இல்லையா? இங்கே கொடுத்துருக்குற லிமிட் இது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா -pi to 0ல் -1னா 0 to piயில் 1னா வேறு ஃபங்க்ஷன் இங்கே தான் டிஃபைன்டு. ரைட், நம்ம இந்த ஃபுல் லிமிட் அப்படியே எடுத்துக்கூடாது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே டிஃபைன்ட் ஆனதில் முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது -pi to 0 f of x வந்து -1 into dx. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிக்கிறேன். a0 பிரியுது பாருங்கள், ஏன்னா என்னோடய ஃபங்க்ஷன் பிரிஞ்சிருக்கு அதனால். ரைட், ப்ளஸ் இப்போ அடுத்தது 0 to pi. 0 to piயில் இந்த f of x வந்து என்னென்னா 1. இப்போ 1 into dx. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணல, -pi to piன்னு ஒரேடியாக போட்டு நான் போட முடியல. ஏன்னா ஃபங்க்ஷன் இங்கே -1ஆகவும் இங்கே +1ஆகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ நான் ஒரே இதாக பண்ண முடியாது, இதை பிரித்து போட்டு தான் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே. ஏன் சார் நீங்கள் கொஷினில் எங்கள் ஃபார்முலாவில் -infinity to plus infinity இருக்குது, நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா இது ஜென்ரலாக கொடுக்குறது. ஆனால் இங்கே டிஃபைன்ட் ஆனது தான் நமக்கு முக்கியம். இங்கே இப்படியும் இங்கே இப்படியும் இருக்குது, மற்ற ஏரியாவில் நமக்கு கவலையே இல்லை. ரைட், இவ்வளோ தான். இப்போ இது இன்டெகிரேட் பண்ணிட்டா முடிஞ்சுதா சார்? எஸ். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த மைனஸ் வெளியே கூட எடுத்துடலாம். இந்த 1/pi இதுக்கும் உள்ளேயும் கொடுத்து பிரித்து தனித்தனியாகவும் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், 1/pi இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு இன்டெக்ரல் dx வந்து x இல்லையா? ஸோ இந்த மைனஸ் கம்ப்ளீட்டாக நான் இங்கே வெளியே எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு dx இன்டெக்ரல் dx x. ஸோ -pi to 0 இங்கே லிமிட் சைடில் இங்கே போட்டுடுறேன். ஓகே, ப்ளஸ் இந்த 1/pi இங்கேயும் கொடுத்துட்றேன். 1/pi 1 into dx. இப்போது இன்டெக்ரல் dx வந்து x போட்டுட்டு 0 to pi இன்டெகிரேட் பண்ணி முடித்தோடனே இந்த லிமிட்டை இந்த சைடில் போட்டுரும் 0 to pi. ஸோ இதோட இன்டெகிரேஷன் இது, இதோட இன்டெகிரேஷன் இது. அந்த 1/pi ரெண்டுக்கும் பிரிச்சே கொடுத்துட்டேன் தனித்தனியாக.
ஓகே சரிங்க. இப்போது இந்த -1/π அப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறேன் எக்ஸுக்கு, அப்புறம் மைனஸ் போட்டு அப்புறம் எக்ஸுக்கு -π கொடுக்குறேன். லோவர் லிமிட் போடும்போது போட்ட மைனஸ் இது, எக்ஸுக்கு கொடுத்த -π இது, ரைட். வெளியே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்குது, நான் எடுத்துட்டேன். ப்ளஸ் இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு π மைனஸ் லோவர் லிமிட் 0, π - 0 இப்படி ஆகிடும். இப்போது -1/π இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் π ஆகிடும். இங்கே ப்ளஸ் 1/π π - 0 π ஆகிடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். -1 இங்கே கட் பண்ணிட்டா +1. அப்போ என்ன ஆகுதுன்னா -1 + 1 = 0. இப்போ a0 வந்து 0, ரைட். a0 வந்து 0 ஆகிடுச்சு. சார் இந்த ஃபங்க்ஷனோடைய நேச்சரே எனக்கு தெரியும், a0 இது, an இது, bn இது, இதெல்லாம் போட்டுட்ருக்க வேண்டாம், நேரடியாக சீரீஸில் போட்டு சீரீஸை சொல்கிறோம் வாங்க, அப்படி போகணுங்கன்றேன். புரியுதுங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் இதெல்லாம் புரியாமல் இருக்கிறவங்களுக்கு மெல்ல இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுமோ இருக்கணும். இப்போ அடுத்து an கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் a0 கிடச்சிருச்சு 0. இப்போ an நான் பார்க்குறேன். an = 1/π இன்டகரல் -∞to +∞ f of x cos nx into dx, ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னா இது இப்படி பிரியுது. 1/π இன்டகரல் -π to 0ல் இது -1 cos nx, f of x வேல்யூ போடுறேன், இன்ட்டு dx. அப்படியே பிரியுது பாருங்கள், ஃபங்க்ஷன் பிரிஞ்சதுனால 0 to πயில் இங்கே +1 ஆகிடும். 1 இன்ட்டு cos nx அப்படியே பொதுவாக இருக்கிறது, அதை நான் போட்டுக்கிறேன். dxம் அப்படியே போட்டுக்கிறேன். ஆனால் இது பிரிக்கும்போது 1/π காமனாக வெளியே வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரைட். ஓகே, 1/π இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். cos nx இன்டகிரேட் பண்ணால் sin nx/n, sin nx /n, ரைட். லிமிட்டை வந்து நம்ம அப்படியே -π to 0 இந்த சைடில் போட்டலாம். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே 1 இன்ட்டு cos nx தான். cos nx நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா sin nx /n, இங்கே வந்து 0 to π. இந்த 1/π எல்லாத்துக்கும் வெளியே இருக்கிறது மொத்தமாக. ஒரு சின்ன ப்ராக்கெட் விட்டாலும் மீனிங் வேறே ஆகிடும், தெரியும் இல்லையா மேத்தமெட்டிக்ஸில், ரைட். இப்போது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருந்த மைனஸ் இது. ஓகே சரிங்க. இப்போ நான் லிமிட் கொடுக்குறேன். இங்கே n காமனாக வெளியே கூட எடுத்துடலாம். 1/nπ இந்த n நான் பொதுவாக வெளியே எடுத்துகிட்டு கூட நான் லிமிட்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 0 கொடுக்குறேன். sin 0 0 ஆகிடும். அப்போது 0 மைனஸ், இப்போது இங்கே நம்ம போட்ட மைனஸு இங்கே இருக்கிற -1 இருக்குது, அப்போ ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக ஆகிடுங்க, ரைட். ஏன்னா லோவர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். இங்கே 0க்கு மைனஸ் நான் போடல, 0 தானே, -0 is 0 அப்படியே நான் போட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்தா 0, மைனஸ் போட்டு லோவர் லிமிட் கொடுக்கும்போது இந்த மைனஸும் லோவர் லிமிட் கொடுத்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. அப்புறம் சைன் இந்த n அப்படியே இருக்குது, n எக்ஸுக்கு தான் -π கொடுக்குறோம். ஓகே, n வெளியே எடுத்துட்டோம், இவ்வளோ தான். ஸோ தெளிவாக கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 0 கொடுத்து 0 ஆக்கிட்டேன். அடுத்து மைனஸ் போட்டு லோவர் லிமிட் கொடுத்துருக்கேன். அடுத்தது ப்ளஸ், இங்கே அதேமாரி தான் sin nπ, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் கொடுத்தாச்சு, மைனஸ் இங்கே 0 கொடுக்கும்போது sin 0 0 ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக 0. ஸோ இதுக்கு தனியாக நான் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இந்த 1/nπ காமன் வெளியே இருக்குது, ரைட். இதில் எந்த குழப்பமும் அடையக்கூடாது. இப்போது இங்கே இந்த sin -θ வந்து -sin θ தான். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு sin nπ, இங்கேயும் sin nπ, மொத்தமாக 2 sin nπ. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் sin nπ ப்ளஸ் sin nπ கட் ஆகிட்டு 0 கூட நான் போட்டேன். ஏன்னா மைனஸ் இது வெளியே வரும், இதில் மைனஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் sin nπ 0 ஆகிடும், அது நல்லா தெரிஞ்சது தான், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. sin nπ 0. ஆனால் cos nπ இருக்கு இல்லையா, cos nπ வந்து -1/n. இது ரெண்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ எப்படி பார்த்தாலும் இது
சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்ற மாதிரி மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு கூட சைன் என் பை தான் வரும். இங்கேயும் சைன் என் பை தான் வரும். சைன் என் பை 0 0 இல்லைனா மைனஸ் சைன் என் பையும் ப்ளஸ் சைன் என் பையும் கட் ஆகிட்டு 0. அப்போ மொத்தமாக இது 0 ஆகிடுது. இப்போ 0 தாங்க டோட்டல் வேல்யூ. 1/n பை டோட்டலாக 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா 0. ஏன்னா இது 0 ஆகுது, இதுவும் 0 ஆகுது, டோட்டலாக எல்லாம் 0. அப்போ 0 an வந்து 0. இப்போ ஒன்று நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே வரோம் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். ரைட். அடுத்தது bn கண்டுபிடிக்கிறேன். bn ஈக்குவல் டு 1/π இன்டகரல் மைனஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x sin nx இன்ட்டு dx. என்ன சார் எல்லாமே 0 ஆகிட்டே வருது, அப்போ சீரீஸ் 0 ஆகிடுமோ? இல்லை இங்கே பாருங்கள். இப்போ bn டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்டகிரேஷன் எங்கே டவுட்னாலும் நல்லா ஸ்லோ பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். எங்கேயுமே நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன், கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். இப்போ இந்த 1/π அப்படியே காமனாக வெளியே இருக்கட்டும். இன்டகிரல் -π to 0, இங்கே f of x வந்து -1 அப்படி தான் டிஃபைன்ட் ஆகிருக்கு. sin nx இன்ட்டு dx. அதே போல் ப்ளஸ் இன்டகிரல் 0 to π f of x வந்து 1, அப்போ sin nx இன்ட்டு dx. ஸோ -1 + 1 இப்படி ஆகிடும். ஓகே ரைட். இப்போ அந்த 1/π அப்படி இருக்கட்டும். sin nx வந்து இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ -cos nx/n வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது cos nx / n இப்படி ஆகிடும். இதை இன்டகிரேட் பண்ணால் அதான் ரைட். நீங்கள் லிமிட் சைடில் போட்டுருங்க. -π to 0 ரைட். ப்ளஸ் அடுத்தது sin nx இன்டகிரேட் பண்ணால் -cos nx / n. இங்கே மைனஸ் வெளியே வந்துருப்பாருங்க. ஸோ அதை மறக்கூடாது. இங்கே மைனஸ் வரும் தான், அது இங்கே இருக்கிற மைனஸோட ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இப்போ இங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π ரைட். இப்போ இந்த n கூட வெளியே எடுத்துடலாம் காமனாக. அப்போ 1/nπ இங்கே வந்து cos 0 1 ஆகிடும். ஏன்னா இங்கே x 0 போடும்போது n × 0 0, cos 0 1. அப்போது நீங்கள் போட்டு கூட அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு cos 0 வரும், மைனஸ் அடுத்தது cos n - π. அந்த x இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த லிமிட் வேல்யூ கொடுக்குறோம் உள்ள. அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட் கொடுக்கணும். இங்கே உள்ளே வர எக்ஸுக்கு இந்த பை கூட இருந்த மைனஸ். அடுத்தது ப்ளஸ் இங்கே வந்து முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன். -cos nπ மைனஸ் இன்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, லோவர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடுவோம், ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது லோவர் லிமிட்டு cos n 0. இப்போ இந்த n காமனாக வெளியே எடுத்தாச்சு ரைட். ஸோ எங்கேயுமே எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வேறு ஆன்சர் வந்துடும். 1/nπ இங்கே cos 0 1, இங்கே cos -θ வந்து cos θ தான். அப்போது -cos nπ இங்கே வெளியே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்குது, இது nπ ஆகிடுது. ப்ளஸ் இங்கே மைனஸே இருக்குது, டைரெக்டாக போட்டு கூட -cos nπ ப்ளஸ் இங்கே n × 0 0, cos 0 1. இப்போ இந்த 1 + 1 2 ஆகிடும். இப்போ 1/nπ 2 -cos nπயும் -cos nπயும் 2 cos nπ 2 டைம் இருக்குது. ஸோ மைனஸ் சேம் சைனை அப்படியே ஆட் பண்ணி இப்படி போட்டுவிட்டேன். இப்போ இதில் வந்து 2 காமன் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 2/nπ 1 - cos nπ 2 காமன் அவுட் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் சொன்னேன் cos nπயோட வேல்யூ சொன்னேன். cos nπ என்ன? -1 ஹோல் பவர் n இல்லையா? n வந்து 1 to infinity 1 2 3 up to infinity போயிட்டே இருக்கும் ரைட். இப்போ இங்கே நான் அந்த வேல்யூ போடுறேன். அப்போ bn வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் பாருங்கள். இப்போ bn ஈக்குவல் டு 2/nπ
2 by n pi 1 minus of minus 1 whole power n, ரைட். சரிங்க, இப்போது இது என்ன நடக்கும்னா n வந்து ஈவன் நம்பர்ஸ் எடுக்கும் இல்லையா, ஆட் நம்பரும் எடுக்கும் ஈவன் நம்பரும் எடுக்கும். அப்போ ஈவன் நம்பர் எடுக்கும்போது என்ன ஆகிடும், 0 ஆகிடும் இது மொத்தமாகவே. ஏன்னா இப்போ 2 போடுறோன்னு வைங்க, minus 1 whole power 2 வந்து +1 ஆகிடும், 1 minus 1 0 ஆகிடும். அதுமாதிரி 2 4 6 8 10 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக கொடுக்கும்போது n 0 ஆகிடும். ஓகே, bn equal to 0 if n is even. நீங்கள் கொடுத்து பாருங்கள், bn 0 ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதானே சார்? இல்லையே, இன்னும் ஆட் நம்பர் இருக்குல்ல, அப்போது 1 கிடச்சா கூட போதும். bn equal to இங்கே ஆட் நம்பர் கொடுத்தீங்க எதுனா அப்படின்னா -1 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும். அப்போ 1 + 1 2 ஆகிடும். இந்த 2 இதோட மல்டிப்ளை ஆகி 4 ஆகிடும். இப்போ 4 by n pi கிடைக்குது. எப்போ? இஃப் n இஸ் ஆடுன்னா. ஒவ்வொரு கேஸும் அப்படியே அலசி ஆராயணும். இதாங்க bn, ரைட். இப்போ bn அவங்க கேட்டாங்க, ஃபோரியர் சீரீஸ் கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னேன், ஃபோரியர் சீரீஸ் ஃபார் எ ஃபங்க்ஷன் f(x) = a0/2. அப்படியே தூங்கும்போது அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா ஏரியாவும் மைண்டுக்குள்ளே அப்படியே படம் மாதிரி ஓடணும். அப்போ தான் வந்து நீங்கள் போட்டியே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஓல்டு சிலபஸே அப்படியே சும்மா ஒன்ஸ் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே மொத்தமாக ஒப்பிக்கிற ஆள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ எடுத்த மாத்திரத்தில் அவங்க ரேஞ்சுக்கு நம்ம போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிலபஸ் லேர்ன் பண்ண நீங்கள் அப்படி தானாக மேலே வருவீங்க. ஸோ நிறைய லேர்ன் பண்ணுங்கள், எந்த நேரமும் படிச்சுட்டே இருங்க, நிறைய கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, டீட்டெயில் சொல்யூஷன்ஸும் கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி, யூஜிடிஆர்பி சம்மந்தமாக இன்றைக்கி பேசுனதில் முக்கியமாக ஒருத்தர் பிஜிடிஆர்பி இது கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா, நான் அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்னப்பா இது இப்படி கேட்டாங்களேன்னு. பிஜிடிஆர்பிக்கும் நீங்கள் இதுமாரி எதனா பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் கொடுத்த சேனல் இது முதல் துவங்கப்பட்டது பிஜிடிஆர்பிக்கு தான். பிஜிடிஆர்பிக்கு மொத்த கண்டென்ட்டும் போட்டோம். ஜஸ்ட்டு நீங்கள் சென்டே ஒரே ஒரு மெசேஜ் லிங்க் அனுப்புங்க அப்படின்னா மொத்த வீடியோஸும் நாங்கள் அனுப்பிடுவோம். அதை பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியலும் படிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, வீடியோவே போதும்னு நினைக்கிறீங்க. அது பாட புரிதலுக்காக ஒரு ஃப்ளோவில் அப்பப்போ கொடுக்குறது. நீங்கள் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் இருந்தாலொழியே தப்பிக்க முடியும். இது என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதுலேருந்து நான் கொஞ்சம் கூட என்ன லூஸ் பண்ணிக்க மாட்டேன். என்ன ரீசன்னா, மெட்டீரியலில் அவ்வளோ கொடுத்துருக்கோம். நானே பார்த்து பிரமிச்சு போகிறேன் அப்பப்போ. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் தரோம். தயவுசெய்து வாங்கி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு ஃபங்க்ஷனை சீரியஸாக மாற்றி கொடுக்குறது. அது பல இடங்களில் பயன்படுது, அதுமாதிரி சீரியஸாக மாற்றுறது. சரிங்க, இப்போது f(x) = a0/2 சீரீஸ் n = 1 to infinity an cos nx plus bn sin nx. அவ்வளோதான். இப்போ இதில் வேல்யூஸ் போடும்போது என்ன ஆகிடும்னா, a0 வந்து 0, இது டோட்டல் அவுட்டு, ஏஎன்னும் 0, அப்போ இது ஃபுல் அவுட்டு. அப்போ சீரீஸ் n = 1. இதிலே கூட ஈவன் நம்பர்ஸ் எடுக்கும்போது 0 ஆகிடுது. அப்போ 1 3 5 இப்படி தான் போயிட்டுருக்கும். எல்லாமே ஆட் நம்பர்ஸாக கொடுக்கும்போது எனக்கு bn மட்டும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா 4/n pi கிடைக்கும். இங்கே பக்கத்தில் இருக்கிற sin nx அப்படியே போட்டுக்கணும். இவ்வளோ தாங்க. திரும்ப சொல்கிறேன், இதிலே கூட நமக்கு ஈவன் நம்பர்ஸில் 0 ஆகிடுது. ஆட் நம்பர்ஸுக்கு தான் இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? இப்படியே நிறுத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருந்தா இப்படி நிறுத்திக்கிங்க. இல்லை சார் n வேல்யூ போடுறாங்க, இப்போ இங்கே வந்து 1 கொடுக்கலாம். அப்போ 4/pi சீரீஸ்னால எல்லாம் சம் பண்ணணும். ஸோ 4/5 காமனாக வெளியே எடுத்துகிட்டு கூட n-க்கு இங்கே 1 ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறோம். அப்போ sin 1x/1 இங்கே n இருக்கு இல்லையா, இந்த 4/pi வந்து வெளியே எடுத்துடுறேன். இப்போ அடுத்தது 3 கொடுக்குறேன். sin 3x, n-க்கு தான் 3 பை இங்கே n டினாமினேட்டரில் என்ன இருக்கு இல்லையா 3 ப்ளஸ் அடுத்தது 5 கொடுக்கலாம். சார் இங்கே 4/pi எங்கே சார், இதை வெளியே எடுத்துட்டேன், மொத்தமாக வெளியே எடுத்து போட்டேன். அப்போ sin 5x/5 இப்போ நான் கொடுக்குறது n வேல்யூஸ் தான், எக்ஸ் இல்லை, ரைட். நியூமரேட்டரில் இங்கே உள்ளே இருக்கும்போது n அதுக்கும் கொடுக்குறேன், டினாமினேட்டர் இருக்கிற n-க்கும் கொடுக்குறேன். 4/pi வெளியே எடுத்துட்டேன்.
ஸோ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. எல்லாம் ரைட்டு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, என்ன இது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்? கொஷினில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான், இதனுடைய ஃபோரியர் சீரிஸ் தான் அது. இந்த 4 ஆப்ஷனில் எது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ரைட், ரொம்ப எளிமைங்க. ஃபோரியர் சீரிஸ் வேறு, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேறு. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா ஃபோரியர் சீரிஸும் சொல்ல முடியும், அதுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சார் அவ்வளோ பெருசாக எப்படி கமெண்ட்டில் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சி. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நடத்திட்டீங்களா சார்? நடத்திட்டேன். கிளியராக அடின்னு அடிச்சு வச்சுருக்கேன். அது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கூட இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி வர ஆன்சரை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ராப்ளம் நான் நிறைய போட்ட ஒரு 4 புக்லெட் கொடுத்துருக்கேன், ஒரு சில பாடங்களுக்கு மட்டும். இந்த 4 புக்லெட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் எந்த நேரமும் பார்த்துட்டே இருங்க, நல்லா புரியும் நிதானமாக. இது வந்து மெக்கானிக்ஸ்க்கு 151 1 மார்க்கு. ப்ராபர்ட்டியில் நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்டாக போட்டது. இந்த 4 புக்லெட்டும் உங்களுக்கு நான் போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுவேன், கையில் வச்சுட்டு படிங்க. நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. இந்த மாடல்லாம் கேட்காம அவங்க இருக்க மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் முக்கியமான ப்ராப்ளம் மட்டும் வீடியோ கொடுத்துருக்கோம். ரைட், இந்த 4 புக்லெட் இருக்குது. இப்போது நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு, இன்றைக்கி கொடுத்துருக்கலாம். நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு லேப்லாஸும் ஃபோரியரும் சேர்த்தே கொடுத்துட்றேன். மொத்தம் 6 புக்லெட்டாக வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாரி வீடியோ கொடுக்குறது உங்களுக்கு அப்பப்போ புக்லெட்டாக கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா சில பேர் இதை விரும்புகிறீங்க, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது சார் அப்படின்றீங்க. அதனால் நான் அவங்களுக்கு புக்ஸும் நான் கொரியர் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி தயவுசெய்து படிங்க. அப்போ தான் போட்டியில் வெற்றி பெறவே முடியும். ஏன்னா நீங்களாம் புதுசாக பார்ப்பீங்க, இல்லைன்னா உள்ளே எங்கே இருக்குதுன்னு போய் தேட முடியாது இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒன்றா கோர்வையாக கொடுத்த மெட்டீரியல் இருக்கும், அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மெட்டீரியல் மீறி வெளியில் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ண முடியாது, கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய புக்கு கேதர் பண்ணி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கி தயவுசெய்து படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.